இங்க இருந்து பாக்குறதுக்கே பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு வியூ செமையா இருக்குல்ல. இன்னும் நம்ம மலை மேல போய் பார்க்க போறோம். ஒரு மலை 2 மலை இல்லைங்க. ஸ்டார்ட் அந்த மாதிரி ட்ரையல் ஸ்டார்ட் மறுபடியும் பாயிண்ட். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுட்டி ஃபேமிலி. நம்ம இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, கேம்பிங்லேருந்து நம்ம இப்போ வந்து ட்ரையல் கிளம்பலான்னு கிளம்பி வந்திருக்கோம். ஸோ சைக்கிள் எல்லாமே நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா சைக்கிள் வந்து இந்த வேலை வந்து போகவே போகாது. அதனால் இங்கேயே ஓரமாக என்ன பண்ணுறோம், பார்த்து நாங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரையல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன ட்ரையல் போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கேப் டிசப்பாயின்மெண்ட் லைட் ஹவுஸ் இருக்குல்ல, லைட் ஹவுஸ் பார்க்கறதுக்கு தாங்க ட்ரையல் போயிட்டு இருக்கோம். இந்த ட்ரையல் பார்த்தீங்கன்னா 1.2 மைல் ட்ரையல் அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்ம போனாதான் தெரியும். இப்ப பாக்குறதுக்கே எப்படி இருக்கு, ரொம்ப ஒரு மலை மேல ஏறி போற மாதிரிதான் இருக்கு. ட்ரையல் நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னாவே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஹாப்பியா வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். 2 ஸ்டெப்பு வச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும், மேல் மூச்சு கீழ் மூச்சு செமையா வாங்கும், செமையா வேத்து கொட்டுது. 2 எட்டு வச்சதுக்கே இப்படி இருக்கு. இன்னும் போக போகதான் நமக்கு தெரிய போகுது. வாவ், இங்க இருந்து பாக்குறதுக்கே பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு வியூ செமையா இருக்குல்ல. இன்னும் நம்ம மலை மேல போய் பார்க்க போறோம். ஒரு மலை 2 மலை இல்லைங்க, 2-3 மலை ஏற போறோம். நம்ம ட்ரையல் ஸ்டார்ட் பண்ண இடம் பாத்தீங்கன்னா வெஸ்ட் விண்ட் ட்ரையல் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஸோ மெயினா வந்து இந்த மாதிரி ஹில்ஸ்ல எல்லாம் ஏறி போறதே வந்து அந்த ஓசனோட வியூ பார்க்கறதுக்கு தான். செம்ம வியூ பாயிண்ட் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் பார்க்கறதுக்கு தான் நாங்க கிளம்பி போயிட்டு இருக்கோம். இது பார்க்கறக்கே சாதாரண மலை மாதிரி தெரியல, ஒரே ஜைஜாண்டிக்கா இருக்கு. ஒரு ஜைஜாண்டிக் மலைன்னு கூட பேர் வச்சிருக்கலாம் போல. ரொம்ப அந்த என்ன சொல்றது, ரொம்ப மேடா இருக்கு, ரொம்ப கரடு முரடா இருக்கு. சைட்ல பாத்தீங்கன்னா வந்து கீழே விழுந்தோம்னா அவ்வளவுதான், தேரவே மாட்டோம், அந்த மாதிரி சைட்ல இருக்கு. கொஞ்சம் கிட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போறதுனா கொஞ்சம் பார்த்து தான் கூட்டிட்டு போகணும் போல. கிட்ஸ் எல்லாம் கூட நடந்துருவாங்க போல, என்னாலதான் நடக்க முடியல. ரொம்ப மேல ஏறி போற மாதிரிதான் இருக்கு. எனக்கு என்னன்னா, ரொம்ப மேல ஏறி போறதை விட அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே டவுன் வரும், அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஹில் ஏற மாதிரி இருக்கும். டேய் சாமி, போய்கிட்டே இருக்குடா சாமி. கொஞ்சம் தூரம் வரைக்கும் பேசிக்கிட்டே போனோம். அதுக்கப்புறம் எல்லாரும் அமைதியா போக ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா வந்து பேசவே முடியல, அந்த அளவுக்கு மூச்சு வாங்குது. கொஞ்சம் தூரத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து லேட்டாக தான் வந்தேன். எல்லாரும் எனக்கு முன்னாடி போயிட்டாங்க. என்னால் சுத்தமாக முடியல. கொஞ்சம் தூரம் வரைக்கும் தான் என்னால் நடக்க முடிஞ்சு. அப்படியே திரும்பி வந்துடலான்னு பார்த்தேன். இந்த காட்டுக்குள்ளே எங்கே தனியாக போகிறோன்னு சொல்லிட்டு அவங்களோடையே நான் மறுபடியும் கன்டினியூ பண்ணிட்டேன். ஸோ இந்த ட்ரையல் பார்த்திங்கன்னா ரொம்ப கரடு முரடாக தான் இருக்குது. ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பரான வியூ. அது வெயில் அடிக்கிறதுக்கு அதுக்கு செமையாக இருந்துச்சு. வியூ பாயிண்ட்டு செமையாக இருக்கு. அப்பா, காத்து பாரு, ஒரு சிலுசு சிறந்துக்க எடுக்க முடியாது, போயிடுவேன் அப்படியே. செம்ம, இங்க பாருங்க தூக்கத்துல இருக்கு. நல்ல வியூ. செம்மையா இருக்குல்ல. இதுக்குதான் வந்ததுக்கு நல்ல செம்ம ஒரு வியூ. ஒரு பேர்ட்ஸ் எல்லாம் பறக்குதா, அழகா செமையா இருக்கு. இதமா இருக்கு கிளைமேட், அதனால அழகா பறந்துட்டு இருக்கு ஜாலியா. அதுக்கு ஃப்ரெஷ்ஷா ஃபீல் ஆகும்ல. இப்பதான் நம்ம எங்க வந்திருக்கோம், ஹாஃப் மைலா. ஓகே, இதுக்கே நாக்கு ஃபுல் பீஸ் போயிடுச்சு. இதுக்காக ஹாஃப் மைல். என்ன ஹாஃப் மைலா? இன்னும் எவ்வளவு போகணும்? ஓ காட், ஹாஃப் மைல்னா 1.2 மைல். இந்த மாதிரி இருந்தா கூட போயிடலாம். ரொம்ப மேடா இருக்கு, ரொம்ப இறக்கமா இருக்கு, மேடா இருக்கு, இறக்கமா இருக்கு, எப்பா முடியல. அதே ஹாஃப் மைல்னா, ஹாஃப் மைல் வந்து இங்க தான் போறோம். ஓகே, இப்ப மேபி இங்க வந்து போறோம். நம்ம வந்து ஹாஃப் மைல் தான். ஹாஃப் மைல் வந்து ஒரு இது இருக்கு. ஓ, அங்க இருக்கு. அது அங்க பாருங்க, லைட் ஹவுஸ் தெரியுதுப்பா. தெரியுதா? ஆமா, அந்த லைட் ஹவுஸ் தெரியுதா? அங்கதான் போறோம். ஒரு பிரிட்ஜ் கட்டினாங்க, ஸ்விங்னு போயிருக்கலாம். சரி சரி சரி.
இப்போ நம்ம பார்க்குற இடம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து பார்த்தோம்னா வந்து கொலம்பியா ரிவர் தண்ணி இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ஓஷன் தண்ணியில் வந்து கலக்கும். அந்த இடத்துக்கிட்ட தான் நம்ம நின்றுருக்கோம். இங்கேருந்து பார்த்தா செம்ம சூப்பராக தெரியும். இன்னுமே பார்த்திங்கன்னா நம்ம லைட் ஹவுஸ் கிட்ட போய் பார்க்குறப்ப இன்னுமே கொஞ்சம் பக்கத்தில் பார்க்குற மாதிரி தெரியும். இங்கேருந்து பார்க்குறக்கு இன்னொரு மலையை தாண்டி போகிற மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா லீவிஸ் கிளாக்குங்கிற இடத்துல தான் இருக்கோம். இது வந்து ஒரு குட்டியாக வந்து ஒரு மியூசியம் மாதிரி. ஸோ நாங்கள் மியூசியமுக்குள்ளே எல்லாம் போகலைங்க. நாங்கள் அப்படியே வந்து ட்ரையலை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இங்கிருந்து பார்த்தோம்னாவே பார்த்தீங்கன்னா வந்து கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் தண்ணி தான் ஜேன்னு தெரியுது. ஸோ அந்த சைடு நம்ம ரைட் சைடு பார்த்திங்கன்னா வந்து நம்ம கேம்ப் சைட்டெல்லாம் இருக்குது. ஆனால் அது இங்கேருந்து பார்த்தா தெரியல, அந்த அளவுக்கு தூரத்தில் இருக்கணுமோ. எவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கோம் பாருங்க. அப்போது கேம் ஸ்டார்ட், அந்த மாதிரி ட்ரையல் ஸ்டார்ட், மறுபடியும் 0.6 மைல் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஏய் அப்படியெல்லாம் போகாத தர்ஷினி, கீழே டவுன்ல விழுந்துற போறேன். அப்படியாதான் இருக்கும். இதான் ரிவர் தண்ணியும் இந்த பக்கம் லெஃப்ட் சைட் அது பாருங்க எப்படி இருக்கு. அது வேணா சைக்கிள் போகுப்பா, ஆனா வரப்போ வர்றது டவுன். போன டெட் ஆயிருவாங்க. இங்கயா? இந்த கேவா இங்க இருக்கு. அங்க கேவ் ட்ரையல். அது இங்கிருந்து பார்த்தோம்னா வந்து 2 ட்ரையல் பிரியுது. இன்னொரு ட்ரையல் வந்து கீழே போகிறதுக்கு செம சூப்பரான வியூ பாயிண்ட்டுங்க. நீங்கள் கேப் டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னு கொடுத்தோம்னே வந்து ஒரு இமேஜ் எல்லாம் வரும். அந்த இடம் தான் அது, சினிமேட்டிக்கான வியூ பாயிண்ட் தான். ஸோ அந்த இடத்துக்கு கீழே போகணும்னா ரொம்ப கீழே இறங்கி போகிற மாதிரி இருக்கும். கிட்ஸ் எல்லாம் வச்சுட்டு நம்ம அவ்வளோ டீப்பாக வந்து இறங்க முடியாது. அதனால் நாங்கள் வந்து லைட் ஹவுஸ் பார்க்குறக்கு மறுபடியும் கண்டினியூ பண்ணிட்டோம். ஆல்மோஸ்ட் நம்ம வந்து லைட் ஹவுஸ் கிட்ட வந்துட்டோம். நம்ம வந்து தனியாக வந்திருந்தோம்னு வச்சுங்களேன், இவ்வளோ தூரம்லாம் நடந்திருக்கவே மாட்டோம். பாதியோட திரும்பி போயிருப்போம். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்தங்காட்டி நல்லா பேசிக்கிட்டே பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் வந்துட்டோம். நார்மலாக பார்த்திங்கன்னா 1 மைலுங்கிறத நம்ம ஈஸியாக கவர் பண்ணிடுவோம். ஆனால் இந்த மலை மேலே ஏறி இறங்கி வரக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்திருக்கிற லைட் ஹவுஸ் பார்த்திங்கன்னா இதுதான். பார்த்திங்கன்னா இந்த லைட் ஹவுஸ் தான் வந்து வெஸ்ட் கோஸ்ட்லேயே வந்து ஓல்டஸ்ட் லைட் ஹவுஸுங்க. இது வந்து 1856 வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப பார்க்குறக்கே அவ்வளோ பழசாக தான் இருந்துச்சு. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து லாஸ்ட் இயரெல்லாம் நம்ம வந்து இந்த பக்கம் வந்திருக்கோம். ஆனால் இந்த லைட் ஹவுஸ் எல்லாம் வந்து நம்ம பார்த்ததில்ல, அதுவும் ட்ரையலெல்லாம் வந்து பார்த்ததில்ல. நம்ம ஆஸ்டோரியா வழியாக வந்து அந்த பிரிட்ஜ் வழியாக வந்து அப்படியே இந்த பக்கம் வந்து கிராஸ் ஆகி போயிடுவோம். லைட் ஹவுஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரியும், ஆனால் இவ்வளோ ட்ரையலெல்லாம் ஏறி வந்து நம்ம பார்த்ததில்ல. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பசிபிக் ஓஷனும் கொலம்பியா ரிவரும் நல்லா கலக்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ இங்கேருந்து பார்த்தாவே தெரியும். அது மட்டும் கிடையாதுங்க, இந்த ஆஸ்டோரியா அந்த பிரிட்ஜ் இருக்குல்ல, அந்த இடத்துல தான் வந்து நம்ம வந்து வாஷிங்டன் ஸ்டேட்டும் வந்து ஆரிகன் ஸ்டேட்டும் வந்து 2க்கு நடுவால இருக்குது, தண்ணிக்கு நடுவால இருக்குது, அங்கே தான் பிரியுது. ஸோ அதெல்லாம் தான் வந்து நாங்கள் மேலே இருந்து நல்லா வியூ பார்த்துட்டு இருந்தோம். வர வழியில் எங்கேயுமே பெஞ்செல்லாம் பெருசாக இல்லை, எங்கேயும் உட்கார முடியல. இங்கே வந்து ஒரு பெஞ்சு பிடிச்சி உட்காந்துட்டோம். ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு தான் வியூ பாயிண்ட்டே பார்க்க ஆரம்பித்தோம். பேக் டு கேம்ப் சைட் வந்தாச்சு. ஸோ வரும்போதே வந்து என்ன பண்ணிட்டோம், அந்த பக்கத்தில் வந்து ஒரு வுட்டு கடை இருந்துச்சு. ஸோ வுட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. ஆமாம், வுட்டு மட்டும் கொஞ்சம் காஸ்ட்லி. வுட்டு வந்து $10. தட்ஸ் ஃபைன், ஏன்னா நம்ம வெளியே போய் வாங்கிட்டு வர்றதுக்கு இங்கே பக்கத்தில் இருந்துச்சு, வாங்கிட்டோம். ஸோ நம்ம நைட் வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஃபயர் வுட் போடலாம். ஓகே. எடுத்துல எல்லாம் வெயிட் பண்ணுங்க. பீச் கிளம்பிட்டோம். சாப்பிடுற கேப்ல கிளைமேட் சேஞ்ச் ஆயிடுச்சு. ட்ரையல் போயிட்டு வந்தாச்சு. ட்ரையல் போயிட்டு வந்துட்டு சாப்பிட்டோம். சாப்பிட்டதுக்கு அப்புறம் பீச் போலான்னு பார்த்தா நல்லா வெயில் அடிச்சுது. ஆனா இப்ப பார்த்தோம்னா என்ன ஆயிடுச்சு, அப்படியே கொஞ்சம் கிளவுடி ஆயிடுச்சு. கிளவுடியா இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் என்ன ஆகுது, காத்து ரொம்ப அடிக்குது. ஓகே, கொஞ்சம் 5 o'clock மேல வெண்டி இருந்தா போட்டுருந்தாங்க. கரெக்டா தான் விண்டியா இருக்கு. பட் இன்னும் இப்போ வந்து நம்ம பீச் வந்து சும்மா போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், பீச் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ டுமாரோ வந்து நல்ல வெயில் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து டுமாரோ வந்து நல்லா விளையாடலாம். இன்னைக்கு சும்மா விளையாட முடிஞ்சா விளையாடுவோம், இல்லைன்னா சும்மா ஒரு வாக் மட்டும் போயிட்டு வந்துருவோம். பீச் வாக். பீச் வாக். ஓகே, பீச்சுக்கு போறதுக்கு வழி. நைட்டு நம்ம இங்கே வந்தோம்.
நைட் நம்ம இங்க வந்தோமா, இங்கதான் எப்படி வந்தோம். இருந்துச்சு? ரொம்ப டார்க்கா இருந்துச்சா? டார்க்கா இருந்துச்சு. இப்போ பாருங்க, இதுதான் அதே இடம் தான். இப்போ வந்து பகல்ல ஆக்சுவலா இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேம்ப் சைட் தான். இந்த இடத்துக்கு வந்து பீச் பக்கத்துல இருக்கிறதுனால இங்க கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப பண்ண முடியலன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து கேம்ப் சைட் புக் பண்ண முடியாது. இதுவும் வந்து நம்மள மாதிரி ஒரு ரவுண்டான ஒரு கேம்ப் சைட் தான். ஒரு லூப், ரவுண்ட் லூப். கூகுள்ல பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன தெரியும், இங்க ஒரு ரவுண்டான தெரியும். ஆனா இப்போ வந்து க்ளோஸ்ட். இது க்ளோஸ்ட். அது ஏன்னா ஆமா, இங்க கொஞ்சம் எவ்வளவு மண்ணெல்லாம் இருக்கு, கஷ்டம். மண்ணெல்லாம் இருக்குதா? ஏன்னா பீச்னால வந்து மண் வந்து உங்களுக்கு நிறைய வந்துடும். அது இல்லாம பாருங்க நிறைய வரும். அது மேல காத்து அடிச்சுட்டு எல்லாம் பறக்க ஆரம்பிச்சிடும். இந்த சைடு இருக்கு, இந்த சைடு மட்டும் ரொம்ப கொஞ்சம் டேமேஜா இருக்கும் போல. கொஞ்சம் ரொம்ப இல்ல, மெயின்டெனன்ஸே பண்ணல அவங்க ஆக்சுவலா. பண்ணல, ரிஸ்க் எடுக்க விரும்பல அவங்க. ஆமா. எப்படி இருக்கு பீச்? செமையா இருக்கா? பீச் எக்ஸஸ் வந்தாச்சு. செம்ம காத்தடிக்குது. செமையா இருக்கு. செமையா இருக்கு. வெல்கம் டு பீச். வெல்கம் டு பீச். யா, இதான் ஓஷன், பசிபிக் ஓஷன். ஆமா, கோஸ்டல் ஏரியால இருக்கோம் நம்ம. காத்து செம்மையா அடிக்குது. எங்க வெட்டா இருக்கோ அங்க விளையாடுங்கமோ. அங்க பாருங்க, அங்க ஒரு லைட் ஹவுஸ் இருக்கா, அது போகணும். அதுவும் போகணும். ஆனா நாளைக்கு தான் போனது. ஏன்னா அதுவும் சேம் இதே மாதிரிதான், இதை விட அதிகம். 1.5 மைல் ட்ரைல். போனது வந்து 1.25 மைல் ட்ரைல்னா, அது வந்து 1.5 மைல் ட்ரைல். இன்னைக்கு போனதுக்கே நாக்கு தள்ளிடுச்சு. அப்படியே காத்து தள்ளுது, என்ன இழுக்குது. ஆமா, ரொம்ப தள்ளுது. ட்ரையல் போற மாதிரி தான் அந்த வெயில் அடிக்கிறப்பவே வந்திருக்கோம்ல. ஆமா, நாளைக்கு வந்து வெயில் அடிக்கிறப்ப வந்துருவோம். நாளைக்கு வந்துடலாம், நேரத்துலயே வந்துடலாம். ஆமா, ஆக்சுவலி இது டிரைவ் போலாம் தானே, கார் டிரைவ் போலாம் தானே. ஆமா, இங்க பக்கத்துல தான் லாங் பீச் இருக்கு. ஒரு 1 மைல் இந்த பக்கம் போனோம்னா லாங் பீச் இருக்கு. அங்க போனோம்னா நம்ம என்ன பண்ணலாம்னா கார்லயே வந்து டிரைவ் பண்ணலாம். இங்க டிரைவ் பண்ண முடியாது, இங்க வந்து ரொம்ப கொஞ்சம் பொதை மணல் மாதிரி இருக்கு. ஆமா, கேம்பிங் வந்து போறாங்களா இருந்தீங்கன்னா கேம்பிங் பண்ணிட்டு பெஸ்ட் பிளேஸ். காத்து செம்ம காத்து அடிக்குதுப்பா. பறக்குதா? அப்படியே தூக்கி விட்டு போ, எவ்வளவு பேர் போன்னு பாக்கலாம். அட தூக்கி விட்டு புடிச்சுக்கலாம். பீச் காத்துனா சும்மாவா? சுறா சங்கரனா சும்மாவா? எதுல தண்ணியில தொடவே முடியாது. ஆக்சுவலா நம்ம சைட் வந்து இந்த சைட்ல இருக்கு. ஒருத்தர் வராங்க, ஒருத்தர் வராங்க பாத்தீங்களா? அதுக்கப்புறம் போனோம்னா கொஞ்சம் தூரத்துல அந்த சைடு இருக்கு நம்ம சைட்டு. வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஆனா இங்க பாருங்க, ஃபாகி வந்துருச்சு. இப்போ ஈவினிங் டைம்லயே வந்து ஃபாகி பயங்கரமா வந்துருச்சு. இந்த பீச்னாவே ஒரே ஒரு டிராபேக், ஃபாகிஸ் வந்து என்ன டக்குன்னு வந்துடும். ஆமாமா, சில்னஸ் வந்து ஃபாகி கண்டிப்பா வந்துடும். நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா கடல் எப்படி இருக்கும், அப்படியே மெரினா பீச்ல பார்த்தோம்னா மணலா இருக்கும். ஒரு கொஞ்சம் கீழே இறங்கி இருக்கும், அதுக்கப்புறம் கடல் இருக்கும். நம்ம ஈஸியா வந்து ஜாலியா வந்து விளையாடுற மாதிரி இருக்கும். பட் இங்க பாருங்க, அப்படியே வந்து ஒரு பிளாட்டா இருக்கு. அதுவும் இல்லாம இங்க எல்லாம் வந்து தண்ணி நிக்கிறதுனால அப்படியே வந்து கண்ணுக்கு வந்து பளிர்னு அடிக்குது. மேகம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு, கொஞ்சம் கிரேவா இருக்கா, கீழேயும் கிரேவா இருக்கா, அப்படியே பாக்குறதுக்கே அப்படி இருக்கு இங்க. ஆக்சுவலா அவ்வளோ அழகா இருக்கு. ஏன்னா மேகம் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், நமக்கு வந்து ஒரு ப்ளூயிஷா இருக்கும். பட் இப்போ வந்து ஒரு கிரேயிஷா இருக்கிறதுனால, மேலையும் கிரேயிஷா இருக்கு, கீழேயும் கிரேயிஷா இருக்கிறதுனால அப்படியே பாக்குறதுக்கே வந்து என்ன இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. அவ்வளோ இருக்கு. செமையா இருக்கு. இவர் தண்ணி மட்டும் தொட்டுட்டோம், அவ்வளவுதான். தண்ணி மட்டும் லெஸ் தேன் 0 டிகிரில இருக்குன்னு நினைக்கிறேன். தொட்டோம்னா ஜில்னஸ் ஆயிடுவோம், ஐஸ் ஆயிடுவோம். இங்க பாருங்க, அப்படியே இந்த ஈவினிங்க்கு வந்து இப்படி அலை வந்து எப்படி அடிச்சுட்டு வருதுன்னு பாருங்க. அப்படியே காத்து அப்படியே அடிக்குது, நம்ம தூக்குது அப்படியே காத்து.
நல்லா இருக்கு. பட் ஆனா வந்து நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் early-ஆ வந்திருந்தோம்னா நல்லா ஜாலியா இருந்திருக்கலாம். பட் நம்ம ட்ரைலெல்லாம் போயிட்டு இங்க வரதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு. தட்ஸ் ஃபைன், ஓகேவா. நம்ம வந்து இன்னைக்கு வந்து குழந்தைகளை கொஞ்சம் நேரம் விளையாட வச்சுட்டு நாளைக்கு வந்து ஒரு முக்கியமா வரும் 12 o'clock 1 o'clock வந்தோம்னா கொஞ்சம் பீச்ல ஜாலியா இருக்கலாம். அப்போ வந்து நம்மளுக்கு இவ்வளோ கிளவுடிஸ் இருக்காது, ஃபால்ஸ் இருக்காது, கொஞ்சம் கிளியர் ஸ்டேயா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே இருக்கிற கடல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து செம்ம ஜில்லுன்னு இருக்கும். ஒரு துளி கூட நம்மளால வந்து நிற்கவே முடியாது. டைமும் லாங் டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியாது. பத்தாத குறைக்கு வேற வெயிலும் அடிக்கலையா. மதியம் பார்த்திங்கன்னா எவ்வளோ வெயில் அடிச்சது, ஈவினிங் பார்த்திங்கன்னா வெயிலும் போயிருச்சு. ஸோ காற்றும் வந்து சரியான காற்று. சாயந்தரம் ஆக காற்று பார்த்திங்கன்னா சரியான காற்று. அந்த காற்றுல வந்து நம்மளால வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியல. ஸோ இப்போ பீச்சில் நல்லா விளையாடிட்டு ஈவினிங் வந்து நம்ம கேம்ப் சைட்டில் போய் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இன்னுமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்னொரு ட்ரையலையும் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ இந்த ட்ரையல் போயிட்டு வந்ததுக்கே நம்ம எப்படி இருக்கோம், அந்த ட்ரையலை இன்னுமே ஃபன்னாக கவர் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சுட்டி ஃபேமிலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.